வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஹாஜா கனி அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழக அரசின் ஒவ்வொரு துறையிலும் நியமனங்கள், இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளில் ஊழல் நடக்குது, முக்கியமாய் அதிகாரிகள் மட்டத்தில். இதனால நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள்னு ஜி ராமகிருஷ்ணன் நேற்று ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அவருடைய கருத்தை சொல்றாரு. திமுக அதிமுக அரசுகள் இது போன்ற ஊழலை ஊக்குவித்தன. கடந்த 10 வருடங்களில் இந்த ஊழல் அபாயகரமான அளவுக்கு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராட்டங்களை நடத்துறதுக்கு சிபிஎம் திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, அவங்க போராட்டம் நடத்துற கதையை பிறகு பார்க்கலாம். பட் திமுக அதிமுக அரசுகள் ஊழலை ஊக்குவித்தன அப்படின்னு சொல்றதை அப்படி பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்கலாம். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயம் தான். எவ்ரிபடி நோஸ் இட். இது உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக, அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா செப்டம்பர் 27க்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான தமிழக அரசியல் சூழலில் இங்கே என்ன நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விவகாரத்தில் அந்த தற்கொலையும் அதற்கு பின்னால் நிகழ்ந்த அவருடைய பதவி பறிப்பும், இது எல்லாமே இப்போ உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, கடந்த 4-5 மாதங்களாக என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டி கொண்டிருக்கிறது. இதில் என்னுடைய வருத்தம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாட்கள் வாய் மூடி டிஃபென்ஸில் இருந்த மீடியா இப்போ இதை பெருசுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ஸ்லாம் நெருங்கி வருது. இப்போ இதே கருத்தை நான் சந்தேகப்படுகிறேன், இதே கருத்தை 6 மாதங்களுக்கு முன்போ அல்லது 1 ஆண்டுக்கு முன்போ ஜிஆர் சொல்லியிருந்தாருன்னா அதற்கு இவ்வளோ பெரிய ப்ராமினன்ஸ் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப மீடியா கொடுத்துருக்காது. இப்ப இதுல நான் இன்னொன்னு வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், மீடியாவுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு அரசியல் பார்வை இருக்கு, அதன் காரணமாக இதை ஃபிளார் பண்றாங்கன்னு சொல்லல. நான் அப்படி சொல்லல. தங்களுக்கே ஒரு சில ஜி ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக மீடியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா 2 விஷயங்கள். ஒன்று, ஜிஆர் அவர்கள் இதே கருத்தை 6 மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தால் கூட அதற்கு இவ்வளவு ப்ராமினன்ஸ் கிடைத்திருக்குமான்னு எனக்கு தெரியல. 2வது, ஒரு தலைவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஊடகங்கள் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுகிற இந்த லஞ்ச லாவண்யத்தை பற்றி எதையுமே எழுத மறுக்கிற, ஏன்னா அவதூறு வழக்கு போடுவாங்கன்றாங்க. இப்போ இவர் சொல்லியிருக்கிறதுல போட வாய்ப்பு கம்மி, ஏன்னா அவர் 2 பேரையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் இதில் வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லாமல் நாம் சிவில் சமூகத்தோட போக்கையும் இதில் கவனிக்கணும். குறிப்பாக ஊடகங்களுடைய போக்கையும் நம்ம பார்த்தோன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு டெஃபெக்டோ சீஃப் மினிஸ்டரால் நடத்தப்படுகிற ஒரு அரசாங்கத்தை ஏன் மீடியா எந்த விமர்சனமும் பண்ணாமல் இருக்கிறது? வேறு எந்த மாநிலத்தில் நடந்தாலும் இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்காது. எந்த விதமான இன்ட்ராக்ஷனுமே அவங்க கிட்ட இல்லை. ஒரு கேபினெட் மீட்டிங் நடந்ததுன்னா அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் அரசாங்கத்திற்கும் ஆளும் கட்சிக்கும் இல்லாத ஒரே மாநிலம் இதுதான். ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் பியூஷ் கோயல் வந்த பொழுது என்ன பேசினார்கள் அந்த பவர் ஷேரிங் சம்பந்தமானதை பேசுங்கன்னா அவர் கையை பிடிச்சி இழுக்கிறார். நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ்ஸையும் 2 பேரும் சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, வரமாட்டேன்னு. அவர் மட்டும் பிரீஃப் பண்ணிட்டு போறாரு. ஆகவே இது நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஜேர்னலிஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றதே ரொம்ப ஒரு கடினமான விஷயம்னு. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு சாபக்கேடு. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறது. இப்போ ஜிஆர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனால் இதை அடுத்த கட்டத்துக்கு யார் எப்படி நகர்த்தி கொண்டு போக போகிறார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு. ஹாஜாகனி, நீ திமுக அரசுகள் இது போன்ற ஊழலை ஊக்குவித்தன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு என்பதில் அரசை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழலை பற்றி நம்ம ஐயா மணி இங்கே சொன்னாங்க. இது அரசியல்வாதிகள் என்றதோடு மட்டும் நின்று விடாமல் அரசினுடைய எந்திரத்தின் ஒவ்வொரு பற்சக்கரத்திலும் இந்த அபாயமான நோய் பிரிக்க முடியாத அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது, சீழ்பிடித்திருக்கிறது, வேரோடி இருக்கின்றது என்பதை ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. சில காலத்துக்கு முன்னாடி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னாங்க, என்ன வேலைக்கு என்ன லஞ்சம்னு எழுதி போட்டுருங்க, மக்களுக்கு சிரமமாவது மிச்சம். என்ன வேலைக்கு என்ன லஞ்சம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலும் எழுதி வெளியே வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வருகின்ற மக்களுக்கு வேலை மிச்சம், கொஞ்சம் சிரமம் மிச்சம் என்று. அதாவது காலதாமதம் ஊழலை உருவாக்கும்னு சரக்குந்துகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. எங்கு பார்த்தாலும் காலதாமதம், இழுத்தடிப்பது, சிவப்பு நாடாத்தனம், ரெட்டாபிசம், ஒரு வேலை முடிவதற்கு பணம் கொடுத்தால்தான் நடக்கும் என்கின்ற நிலைமையை தள்ளுவது அரசினுடைய பற்சக்கரமாக இருக்கக்கூடிய, அரசு எந்திரத்தை இயக்கக்கூடிய பற்சக்கரங்களாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். அதனால தான் இதில் இந்த ஜிஆர் அவர்களுடைய செய்தி வெளிவந்திருக்கின்ற அந்த பத்திரிகையில் என்னென்ன பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடம் மாறுவதற்கு எவ்வளவு தொகை
லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்ததை எடுக்கிறார்கள். இவர்கள் அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுக்கிறார்கள். இவர்கள் பொதுமக்களிடமிருந்து வேலைகளை பெற்று செய்து தருவதற்காக லஞ்சத்தை பெறுகிறார்கள். ஒரு வழிமுறை என்பது மாறி வாழ்க்கை முறை என்பதாகவே லஞ்சம் மாறிவிட்டது. ஜிஆரோட அறிக்கையில் எனக்கு வரக்கூடிய சந்தேகம் ஒண்ணுதான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால தமிழ்நாட்டுல தமிழ் சமூகத்துல ஊழல் லஞ்சம் என்பதே இல்லை அப்படின்னு யாராலாவது உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே ஊக்குவித்தன அப்படின்னு சொல்றது இன்று அரசியல் களத்துல ஒரு ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்டா போயிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் வருது. திராவிட கட்சிகளை தாக்குவது என்பதை தங்களுடைய நீங்க தமிழ் பேராசிரியர் உங்ககிட்ட கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்ல. திருவள்ளுவரே ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக குரல் எழுதியிருக்கிறார். கண்டிப்பா திருவள்ளுவர் ஊழலை எதிர்த்திருக்கார், அன்றும் இருந்திருக்கிறது. இது ரொம்ப பழைய கால தொழிலாகத்தான் ஊழல் இருந்திருக்கிறது என்பது ஒன்று. ஆனால் திராவிட கட்சிகளை ஏன் இவர்கள் தாக்குவதற்கு இதை ஆயுதமாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், பல்வேறு சீர்திருத்தங்களை முன்வைத்தவர்கள் ஒரு தவறு செய்யும். சரியா சொல்ல போனா கருப்பு தாளில் இருக்கின்ற கருப்பு புள்ளியை விட வெள்ளைத்தாளில் இருக்கின்ற புள்ளி பெரிதாக பேசப்படும் என்பது போல இவர்கள் சமூக சீர்திருத்தங்களை அதிகம் பேசியவர்கள். அண்ணாவும் பெரியாரும் பேசிய பாடங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு படங்களை வைத்திருந்தாலும் இவர்கள் அதனுடைய உச்சகட்ட இந்திய அளவில் பிரபலப்பட்ட ஊழல்களிலே தொடர்புள்ளவர்களாக, ஒன்று வழக்கின் மூலம் ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சியை இந்தியா முழுவதும் பிரபலப்படுத்தி இருக்கிறது. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய 2G அலைக்கற்றை என்பது பிரபலப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இவர்கள் இப்படி குறியீடாக பார்க்கப்படுகிறார்கள் திராவிட கட்சி. ஆனால் இதில் மற்ற கட்சிகள் இதற்கு இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஊழல் கட்சி என்று சொன்னால் அதை பல மடங்கு தோற்கடித்த கட்சியாக பாஜக இருக்கிறது. இந்த ரெண்டு கட்சி திராவிட கட்சிகள் தான் என்று சொல்வதில் உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஊழல் ஒழியவில்லை. ஊழல் ஒழிவது என்பதை விட அதனை உச்சகட்டத்தை, ஒரு உதாரணம் கூட சொல்வார்கள், வெளிநாட்டில் ஊழல் இல்லை என்று சொன்னால் அங்கு தன் வேலை அல்லாததை செய்வதற்கு லஞ்சம் கேட்கிறார்கள், இங்கு தன்னுடைய வேலை செய்வதற்கே லஞ்சம் கேட்கிறார்கள் என்பதுதான். இன்னொரு விஷயம் எனக்கு இதுல அவர் சொன்னதை பார்க்கும்போது சிரிப்பா வருது. ஏன்னா அவர் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா போட்டிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்பில 4 to 10 லட்சம்ன்றதெல்லாம் ஒரு கான்ஸ்டபிளுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப சொற்ப அமௌண்ட்டை போட்டிருக்காரு. அவருக்கு நம்ம ஜிஆருக்கு இந்த தகவல்கள் ரொம்ப தவறா சொல்லியிருக்காங்க. ரொம்ப மிகைப்படுத்தி அவர் ரொம்ப பேர் எஸ்டிமேட் போட்டிருக்காரு. ஒன்று. இரண்டாவது இந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்கன்னா லோக்பால 2 பேருமே இங்க வரதுல விருப்பம் காட்டல. இவங்க இப்ப கர்நாடகால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை நான் பார்த்திருக்காங்க. எந்த அளவுக்கு அங்க ஊழல் ரொம்ப அதிகமா இருக்குதோ அனைத்து துறைகளிலும் அதற்கு எதிரான சிவில் சமூகத்தின் நடவடிக்கைகளும் நீதித்துறையின் போக்கு ரொம்ப கடுமையா இருக்குது. அதாவது சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அந்த எதியூரப்பாவே கூட அவங்களால 24 நாள் உள்ள வைக்க முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு போக்கு இங்க இல்லவே இல்லை. இப்ப ஊழல் திராவிட கட்சிகளால மட்டும் தமிழ்நாட்டில் வரல, எல்லா மாநிலத்திலும் ஊழல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கர்நாடகால இதை விட அதிகமான ஊழல். ஆனா எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளும் சிவில் சமூகத்தின் போக்கும் நீதித்துறையின் அணுகுமுறையும் மற்ற மாநிலங்களில் குறிப்பா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருக்கிற அளவுக்கு இங்க இல்ல. 2 பேரும் ஒன்னா கையை கோத்துக்கிறாங்க. எப்படி அது சாத்தியமாகுது? இங்க பல முற்போக்கான விஷயங்கள் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்ப ஊழலுக்கு எதிரான உணர்வு மட்டும் ஏன் இங்க குறைஞ்சு போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? இல்ல, முற்போக்கான பல செய்திகள் இங்கே முன்வைக்கப்பட்ட அளவுக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு அறச்சினம் இந்த மக்களிடம் வளர்க்கப்படவில்லை. எந்த அளவுக்கு இது கொண்டு போய் விட்டிருக்கிறது என்று சொன்னால், எங்கள் பகுதிக்கு இன்னும் வாக்குக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று மக்கள் போராடும் அளவுக்கு ஊழலை கண்டு பொங்கி எழ வேண்டிய மக்கள் ஊழலுக்கு பங்குதாரர்களாக ஆக்கப்பட்டிருக்கிற சூழலில் இடைத்தேர்தலுடைய பண்பாடுகள் இங்கே பணத்திற்கு வாக்குகள் என்பதை பட்டவர்த்தனமாக ஆக்கிவிட்ட சூழலில் ஒரு குற்றத்தை மறைத்து செய்யும் பொழுதுதான் அதன் மீதான குற்ற உணர்வு நாண உணர்வு ஒரு சமூகத்தில் இருக்கும். மக்கள் எப்படியோ அதற்கு தகுந்த தலைவர்கள் கிடைப்பார்கள் என்பது ஒரு பொதுமொழி. ஆமா, மக்களை போன்றவர்கள் தான் கோன் எவ்வழி குடி அவ்வழி என்பது மன்னராட்சி காலம். இப்போது மக்களாட்சிக்கு எது பொருந்தும் என்று சொன்னால் மக்களுக்கு ஏற்ற தலைவர்கள் தான் கிடைப்பார்கள். இன்றைக்கு இந்த பொதுமக்களுடைய அறச்சினம் வெளிப்படவில்லையே. எத்தனை இடத்துல திருப்பி கொடுத்து வாக்கிற்கு பணம் வாங்க மாட்டேன் என்று போராடிய தன்மைகள் இருக்கிறது. ஜிஆர் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இவர்களை போன்ற கட்சிகள் மக்களிடம் என்ன வரவேற்பை பெறுகிறார்கள்? நேர்மையை பேசக்கூடியவர்களுக்கு இந்த மக்கள் தரக்கூடிய மரியாதை என்ன? இவர்களுக்கு ஒரு கணிசமான அளவு வாக்குகளை தர முடிகின்றதா? இதுவெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மக்கள் மிகவும் வருந்தித்தான் திருந்துவார்களோ என்கின்ற அளவுக்கு
இந்த ஊழலை எதிர்க்க வேண்டும் என்கின்ற உள்ளம் மக்கள் மத்தியில் இயற்கையாக கிளர்ந்து எழவில்லை என்று சொன்னால் அதனுடைய அத்தனை சீரழிவுகளையும் சந்திக்க போவது மக்கள் தான். இல்ல இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒன்று வந்து இப்ப இவர் சார் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது வந்து 2G விஷயம், ஒரு ஊழல் வழக்கில் வந்து சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போறதெல்லாம் வந்து சுதந்திர இந்தியாவின் வரலாறுல இல்லாத விஷயங்கள். அதே மாதிரி தேர்தலுக்கான பணம், இந்த இரண்டு வழக்குகளும் தான் உளவியல் ரீதியாக திமுகவும் அதிமுகவும் ஊழலை ஊக்குவிக்கின்றன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவதற்கு மக்களை தூண்டுகின்றன அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். அந்த இரண்டு வழக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாங்களா? இல்ல அப்பயும் இருக்கும். பட் மான்யூமெண்டல் கரப்ஷன் வித் ரொம்ப கற்பனையா பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொபோஷனேட்ஸ்ல போச்சு. அது நீதித்துறையால வந்து இவர்கள் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டார்கள். 2G வழக்குல வரப்போகுது. இப்ப அதர் கேஸ்ல முடிஞ்சிடுச்சு. மூன்றாவது வந்து தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்கறது. சார் சொன்ன மாதிரி எந்த அளவு கேலி கூத்துனா இப்ப வந்து அது சாலை மறியல் லெவலுக்கு போயாச்சு. ஆகவே இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தமிழ்நாட்டில். இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப GR சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா வந்து இப்ப ஸ்ரீரங்கத்துலலாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொழிற்சங்கங்கள் இருக்கு பாருங்க, வங்கி ஊழியர் சங்கங்கள் மற்றும் அவங்க பொதுத்துறை ஊழியர் சங்கங்கள், சில தனியார் துறை அமைப்புகள், அதுல உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னா கூட வந்து இதை விட கூடுதலா வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து தொழிற்சங்கங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய, இதை நான் வருத்தத்தோட சொல்றேன், குற்றமா சொல்லல GR மேல. அதாவது உங்களுடைய தொழிற்சங்கங்களில் இருக்கவர்களை கூட நீங்க எந்த மாதிரி அரசியல் மயமாக்கிருக்கிறீர்கள்? அவங்க யூனியன்ல உங்ககிட்ட இருக்காங்க, கூலி போராட்டத்துக்கு உங்க கூட இருக்காங்க. ஆனா ஓட்டு அவங்க யாருக்கு போடுறாங்க? யாருக்கு வேணா போடுறாங்க. அவங்க காசு கொடுத்தவங்களுக்கு போடுறாங்க, இல்ல பிஜேபிக்கு போடுறாங்க. ஆகவே இந்த இடத்துல வந்து இவங்களுக்கும் சிபிஎம்முக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். 10 ஆண்டுகள்னு GR சொல்றாரு. இந்த 10 ஆண்டுகள்ல வந்து இவர்கள் திமுக அதிமுகவோடு மாறி மாறி தான் சிபிஎம் கூட்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதில் இவர்களுக்கு பங்கு இல்லையா? நான் அவர்களை மொத்தமாக குறை சொல்லவில்லை. இதுல வந்து அவர்களுக்கும் ஓரளவு பங்கு இருக்கிறது. அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யறாங்க. பட் அந்த கோணத்திலே நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை நியூ ஓட்டர்ஸ் இந்த விஷயத்தையும் தான் கருத்துல எடுத்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ற வாசி நம்மளுடைய பொறுப்பை நாம் தட்டி கழித்து விட முடியாது என்று நான் கருதுகிறேன். அவர் ஜி ராமகிருஷ்ணனையும் மார்க்சிஸ்ட் கட்சியையும் சொல்றாரு. நான் உங்களையும் சேர்த்தே கேட்கிறேன், நீங்களும் தான் இதே 2 கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க. உண்மைதான். அப்ப அதனாலேயே தேர்தல் நேரத்தில் இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள்னு வந்து கேட்ட கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் செய்யுதுங்கிறதுனாலேயே அந்த அதற்கு உடந்தையாக இருந்தீர்கள்னு உங்களையும் மார்க்சிஸ்ட் கட்சியிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வேறு எந்த கட்சி வந்தால் ஊழல் இல்லாமல் இருக்கின்றது? ஒரு ஊழலுக்காக ஒரு கட்சியோடு தொடர்பை வைத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால் எந்த கட்சியோடும் உறவு வைத்துக் கொள்ள முடியாது. இது என்னன்னா, இந்த சிறிய கட்சியுடைய நிர்பந்தத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக பேசக்கூடிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கின்ற மிகச்சிறிய வாய்ப்பு, ஜனநாயகத்தினுள் எங்களுடைய வெளிகள் மிகவும் குறுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்த தேர்தல் முறை மாறுமையானால், ஒரு விகிதாச்சார தேர்தல் பிரதிநிதித்துவ முறை வருமையானால் இவர்களை சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் இந்த கட்சிகள் மக்கள் பெரிய கட்சிகளாக, வலுவான கட்சிகளாக, ஆட்சியை பிடிக்கின்ற கட்சிகளாக இருக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்பாட்டை விதைக்கிறார்களோ அது மக்கள் மத்தியில் பரவி கொண்டிருக்கிறது. விளிம்புநிலை மனிதர்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்காக அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சமரசம் செய்து கொள்வது என்பது இந்த தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையும் ஒரு கொள்கை உடன்பாடா இல்லை, அது ஒரு தேர்தலுக்கான வியூகம். அந்த அளவு தான் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் ஒத்த கொள்கை உடையவர்கள் ஓரணியில் நின்று மக்களை சந்தித்து வாக்குகளை வாங்கிய காலம் மாறி போய்விட்டது. இப்பொழுது இது ஒரு தேர்தல் ஏற்பாடு. இதில் அணிகள் அமைவதெல்லாம் கொள்கை அடிப்படையில் அமைவதாக யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளையும் இது போன்ற 2 கட்சிகளும் ஊக்குவித்தன சொல்லக்கூடிய பல அரசியல் கட்சிகள் ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்குது அப்படின்னு தான் வந்து இந்தியா முழுக்க போயிட்டு வர்றவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி என்னுடைய வாழ்க்கையில இவங்களால எந்த விதமான பாதிப்பும் வராதப்போ, என்னுடைய வாழ்க்கையில இவர்களுடைய நலத்திட்டங்கள் ஒரு நேர்வகையான செல்வாக்கை செலுத்தும் போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நான் எதற்காக நம்பணும், எதற்காக ஏற்றுக்கொள்ளணும்? நம்ப வேண்டாம், உண்மையிலே நம்ப வேண்டாம். நீங்கள் சொல்வது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். வாழ்க்கையின் பல முரண்பாடுகள் இதுவும் ஒரு முரண்பாடு. நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது வந்து இந்தியாவின் பல மாநிலங்களை விட இங்க வந்து வளர்ச்சி அதிகம். அது நேற்று ஒரு தொலைக்காட்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட வேறொரு நிகழ்ச்சியில பேசும்போது கூட நான் கூட அதை தான் சொன்னேன். நீங்க வந்து தயவு செஞ்சு வெளியில போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ன்றது வேறு, மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அது ஒரு விதத்துல இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ன்றதே வந்து வளர்ச்சியில வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் டெவலப்மெண்ட். ஆனா அதை சொல்லிட்டே நம்ம ரொம்ப நாள் ஓட்டிட முடியாது. இப்ப வந்து 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு கேட்கக்கூடியது நாளைக்கு மேலும் மேலும் அதிகமாயிட்டே போகும்போது எல்லா நேரத்திலையும் சிவில் சமூகம் அமைதியா இருக்கும்னு
நம்ம சொல்லிட முடியாது. இன்னொன்னு, மக்களுக்கும் இதுல ஒரு பொறுப்பு இருக்குது. மக்களை குறை சொன்னா பலருக்கு பிடிக்காது. ஆனா மக்களே வந்து உங்களுக்கு வந்து எனக்கு காசு கொடுன்னு வெளிப்படையா கேட்டு சாலை மறியல் லெவலுக்கு போகும்போது நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இல்ல, இதுல மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு தமிழகத்தின் வளர்ச்சி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தூக்கி பிடிக்கப்பட்ட குஜராத்தை விட தமிழகம் மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கெல்லாம் காரணம் இங்கே ஆழமாக விதைக்கப்பட்ட சமூக நீதி கொள்கை என்பதை மறுக்க முடியாது. வளர்ச்சியின் பயன் அடித்தட்டு மக்களுக்கும் போக வேண்டும், கடையனுக்கும் கடை தேற்றம், புறக்கணிக்கப்பட்டவனுக்கும் வாய்ப்பு என்கின்ற ஒரு சமூக நீதி தத்துவம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி வந்திருக்கின்றது. அதனுடைய காரணம்தான் மக்களுடைய வளர்ச்சி என்று பார்க்கலாம். மற்ற இடங்களில் இதை பேசக்கூடிய பொதுவுடைமை கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கூட தமிழகத்தை விட மிக பின்தங்கிய சூழல் இருக்கிறது என்றால், அங்கே நீங்கள் சமூக நீதியையும் உயர்த்தி பிடித்தால் மட்டும்தான் வளர்ச்சியின் பயன், அதனுடைய கனிகள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது யதார்த்தம். அங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு என்பதனால தான் இது அதிகமாக கண்டிக்கப்படுது. ஒரு நல்லவன் தவறு செய்யும் போது நீ இப்படி செய்யலாமா? திராவிட கட்சிகளுடைய ஊழல் அதிகமாக கண்டிக்கப்படுகிறது என்று சொன்னால், சமூக மறுமலர்ச்சியை, ஒடுக்கப்பட்டவருடைய ஏற்றத்தை பேசிய நீங்கள் இந்த ஊழல் என்ற காரணத்தினால் மிகவும் தூற்றப்படுகிறீர்கள். இந்த மாநிலத்தினுடைய மதிப்பு மிகவும் சரிந்து கிடக்கிறது. இவ்வளவு சிறப்புகளை, இவ்வளவு சமூக நீதி கொள்கைகளை, இவருடைய ஆட்சி முறையில் பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே வர வேண்டும் என்கின்ற சமூக நீதியை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் செய்யக்கூடிய ஊழல் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. அது மாநிலத்துடைய மதிப்பை கெடுக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட கட்சிகள் உணர வேண்டும். ஒரே ஒரு விஷயம், சமூக நீதியால் நிச்சயமாக சாதிக்கப்பட்ட அளப்பரிய சாதனைகளுக்கு இன்று இந்த ஊழலும் டாஸ்மாக்கும் வேட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றன. இதை பத்தி கவலைப்படலன்னா நம்ம பெருமை பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காம செயல்படுகிறார்னு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு எதிராக 5 பெண் அமைச்சர்கள் குறைப்பட்டதாக, பிரதமரிடம் குறைப்பட்டதாக ஒரு செய்தி தினமணியில் வந்திருக்குது. அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை, மத்திய பெண்கள் குழந்தைகள் நலத்துறை, மத்திய நீர்வளத்துறை, சிறுபான்மை விவகாரங்கள் துறை எல்லாவற்றிற்கும் போதிய நிதி வழங்கல. ஏற்கனவே அவர்கள் கேட்ட நிதியிலிருந்து பல்லாயிரம் கோடி கட்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியை? இது பரவலாக வந்து இந்த பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகளும் இடதுசாரிகளும் இவர்கள் வைத்த விமர்சனங்கள் வந்து இப்ப உண்மைன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பர்சனலி நான் ஒன்றும் பெரிய அளவில் பட்ஜெட்டை பற்றி நிபுணர் கிடையாது. பட் ஓரளவுக்கு வந்து நம்ம பார்க்கும் பொழுதே வந்து அந்த விமர்சனங்கள்ல, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள்ல முக்கியமான விமர்சனம் வந்து இதாக தான் இருக்கும். அதாவது நலத்திட்டங்களுக்கான, மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதிகளை வந்து கடுமையாக வெட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அமைச்சர்களே அதை சொல்றாங்க. அமைச்சர்களே அதை சொல்றாங்கன்னு போது அது ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவத்தை பெறுகிறது. வழக்கமான இது போன்ற குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகளிடமிருந்தும் பத்திரிகைகளிடமிருந்தும் அறிவுஜீவிகளிடமிருந்தும் வரும். இந்த முறை அந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களே, பெண் அமைச்சர்களே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்றால் அது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா அந்த செய்தி வந்து கூறப்படுகிறது. இது வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷியலா வரல, அபிஷியலா அவங்க சொல்ல முடியாது ஓப்பன் ரெபெலியன் அது. பட் இது மாதிரி சொல்றாங்க. அது ஒரு பெண் அமைச்சர்கள் 5 பெண் அமைச்சர்களை அவங்க சொல்றாங்கன்னா வந்து டெஃபினட்டா வந்து உள்ள இருந்து அது பிளான்டட் தான். அது பிளான்டட் இந்த சென்ஸ் வந்து அவங்க வந்து இந்த தகவல் வெளியில கசியணும்னு விரும்புறாங்க அவங்க. நான் நேற்று முந்தானேத்து சசி தரூரோட ஒரு கட்டுரையை NDTVல படிக்கும்பொழுது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது வந்து அதாவது வந்து இதே பாயிண்ட் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு வந்து நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நேஷனல் ரேப் அசிஸ்டன்ஸ் சென்டர்ஸ்னு முக்கியமான நகரங்கள்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து இதற்கு முந்தைய பட்ஜெட்ல 244 கோடி, இந்த பட்ஜெட்ல வெறும் 18 கோடியாகத்தான் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல விஷயங்கள் அவர் அடுக்கிறார். ஆகவே இப்படி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டோட ஃபோக்கஸே வந்து யாருக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது, அதாவது வந்து வெறும் மார்க்கெட் ஓரியன்டா இருந்தா கூட இது பரவாயில்ல, செலக்ட் ஃபியூ கார்பரேட் ஓரியன்டா ஒரு பட்ஜெட் இருக்குன்னா அது இந்த பட்ஜெட் தான்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல வந்து இது போன்ற அந்த அமைச்சர்களே, அந்த மோடி அரசாங்கத்தின் 5 பெண் அமைச்சர்களே இப்படி ஒரு கலக குரலை தூக்கி இருப்பது என்பது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான போக்கு தான். இதை கவர்மெண்ட் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணலன்னா வந்து இன்னும் 4 பட்ஜெட் இருக்குது, அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது 5 பெண் அமைச்சர்கள் அப்படிங்கிறது ஒரு கவனம் பெறுவதற்கு சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இது மிகவும் நாட்டினுடைய ஆதாரமான தளங்களில் ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் இவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு அடுத்தபடி அதிகமான ஒதுக்கீடு என்பது கல்விக்கு தரப்பட வேண்டியது. கல்விக்கு அதிகமான ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும் ஒரு அரசு. ஆனால் இவர்கள் அதை மிகவும் குறைத்திருப்பதாக அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க.
மிகப்பெரிய அளவில் அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் 12,896 கோடி ஒதுக்க வேண்டிய இடத்துல 801 கோடி ஒதுக்குறது. இது மாதிரி இல்ல அதாவது பள்ளி கல்வித்துறைக்காக கோரிய நிதியில 801 கோடியும் கோரினார்கள். இல்ல அந்த கோரிய நிதியில பள்ளி கல்வித்துறைக்காக கோரிய நிதியில 12,896 கோடி கட் பண்ணிருக்காங்க. இதுல 801 கோடி கட் பண்ணிருக்காங்க. உயர்கல்வித்துறையில 801 கோடி கட் பண்ணிருக்காங்க. பல நேரத்தில் 1000 கோடி தேவைப்படும் இடத்தில் 1 கோடி ஒதுக்கிய புள்ளி விவரங்களா நான் பார்த்தேன். அப்பொழுது இது எங்கே போய் முடியும்? இது கல்வி வளர்ச்சியில பெரிய பாதிப்பை தரும். இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது விளம்பரங்களுக்கும் தங்களை பெரிதுபடுத்தி பிம்பங்களை அமைப்பதில் காட்டுகின்ற அக்கறையை நேரடியான மக்களுக்கு நலன் தரக்கூடிய ஒரு துறைகளில் இவர்கள் காட்டவில்லை என்பதை சொல்ல முடியுது. ஏன்னா கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டம் உமாபாரதி இவர்கள் கருத்தியல் தளத்தில் ஒத்துப்போனவர்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த நிலக்கரியில் தூய்மை எரிப்பில் வரக்கூடிய அந்த மிக சொற்பமான தொகையை மட்டும்தான் செலவிட முடியும். அது கங்கையின் தூய்மைக்கு மிகப்பெரிய தொகை தேவைப்படும். அதை இந்த அரசு ஒதுக்காமல், ஆனால் கங்கை தூய்மையை பெரிதாக ஸ்வச் பாரத் என்று அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். தேசத்தின் தூய்மைக்கு அதிகமான விளம்பரங்களை செய்தார்கள். அதை அவர்கள் செய்யவில்லை என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்பொழுது கங்கை தூய்மைப்படுத்தக்கூடிய நாங்கள் அப்போதே ஒரு கேள்வி வைத்தோம், பிணங்களை அதில் எரிந்த நிலையில் போடக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவை போடுறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்குதா அப்படின்னு கேட்டோம். அது இன்றைக்கும் வாரணாசி தொகுதியினுடைய உறுப்பினராக பிரதமர் மோடி இருக்கிறார். அழுகிய நிலையில அல்லது பாதி எரிந்த நிலையில பிணங்களை தடை போட முடியல. அந்த பணிகளுக்காக ஒதுக்க கோரிய நிதியில அதுலயும் 9,064 கோடியை நிறுத்தி இருக்கிறார்கள். நிதியமைச்சர் வெட்டி இருக்கிறார். ஆமா, வெட்டப்பட்ட தொகையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இருக்குது, ஒதுக்கப்பட்ட தொகை மிக சொற்பமாக இருக்கிறது. அப்படி இது எங்குன்னா இந்த ஆட்சியினுடைய செயல்திறனை அது பாதிக்கும்னு முடிக்கிறாங்க. அப்ப செயல்திறனை பாதிக்கும்னு தெரியாமலா அவர்கள் செய்கிறார்கள். ஆட்சியினுடைய செயல்திறனை பாதிக்கும்னு முடிக்கிறாங்க. அருண்ஜேட்லி வெட்டிட்டாருன்னு வேற எழுதுறாங்க. எனக்கு அந்த செய்தியை படிக்க முடியாது. மோடியோட ஓவரால் டைரக்ஷன் இல்லாம ஜெட்லியால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து 288 எம்எல்ஏ எம்பிஸ் தனியாவே அவங்களுக்கு இருக்காங்க. யாருடைய தயவிலும் அவங்க என்டிஏவோட பார்ட்னர்ஸ் தயவில கூட அவங்க இல்லை. அதனால அவங்க யாருக்கும் அடிப்படைய வேண்டாம். ரெண்டாவது, மோடியோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்ல குஜராத்லேருந்து பார்த்த பிறகு இங்கே பார்க்கும்பொழுது மோடியோட ஓவரால் டைரக்ஷன் இல்லாமல் வந்து ஜெட்லியால் இதை செய்ய முடியாது. ஓவராலாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேராடிகம் ஷிஃப்ட்னுவாங்க. அதாவது வந்து ஒரு தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் எடுத்திருக்காங்க அவங்க. அது பரவலான குற்றச்சாட்டு. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா வந்து நீங்கள் வந்து ப்ரோ மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா கூட அது ஹெல்த்தி தான். இது வந்து ப்ரோ ஃபியூ கேபிட்டலிஸ்ட், இந்த வால் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு கை விரல் விட்டு என்னக்கூடிய 4-5 கேபிட்டலிஸ்டுக்காக மட்டுமே நீங்கள் கார்பரேட் ஹவுசஸ்க்காகவே வந்து நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க, அவங்களுக்காகவே நீங்கள் பட்ஜெட்டை போடுறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதெல்லாம் வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கு. ஹுரியத் தலைவர் மஸ்ரத் அலமை விடுதலை செய்தது தொடர்பாக மாநில அரசு எங்களிடம் கலந்தாலோசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மக்களவையில் சொல்லியிருக்கிறாரு. பிரிவினைவாதத்தை அரசு அனுமதிக்காது, தேசப்பற்று குறித்து எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டாம் அப்படின்னும் அவர் பேசும்போது சொல்றாரு. நீங்க அவருடைய அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க மணி? இல்லை, இப்போ அது வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு பிரதம மந்திரி சொல்லுகிறார். ஆனால் 2 விஷயங்கள். ஒன்று, இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், ஆகவே வந்து கூட்டு பொறுப்பிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. இரண்டாவது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று ஒன்று இருக்கிறது, மத்திய உளவு அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன செய்து கொண்டிருந்தது, இதை ஏன் முன்கூட்டி அது மோப்பம் பிடித்து அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு சொல்ல தவறியது என்ற கேள்வியும் வருகிறது. இன்னொன்று வந்து அவர் மோடி சொல்றது வந்து பேட்ரியாட்டிசம், தேசபக்தி குறித்து எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. மற்ற எந்த மாதிரி வேணா எங்களை திட்டுங்க, ஆனா தேசபக்தர்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு வாங்க எப்பயுமே. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. நல்லா போய் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து போய் கூட்டணி அரசாங்கம் பதவியேற்று 10 நாட்கள் கூட முடியவில்லை. அதற்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். மற்றதுலேருந்து தப்பிச்சோமா இந்த தடவை இவங்க தப்ப முடியாது. நல்லா போய் இவங்க ஒரு மாதிரி வந்து குவாக்மாயிருவாங்க, அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெளியில வர போறாங்கன்னு தெரியல. இது மத்திய அரசிடம் கலந்தாலோசிக்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஏற்கனவே மாநில அரசு பதில் சொல்றாங்க. இது சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை, இதை வந்து நாங்கள் மத்திய அரசோட கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது போக இது வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்குது. மாநிலத்தில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தவும், அமைதியை நிலைநாட்டவும் மாநிலத்தில் உள்ள அமைப்புகள், அண்டை நாடுகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் பேச்சுவார்த்தையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது அந்த அடிப்படையில் தான் இதை செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலை, வெளிப்படையாக அதை சொல்லலைங்கிறதுனால
பிஜேபி வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்குதா? உண்மையிலே இப்போது பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் தந்திரங்கள் என்பது இவர்கள் இதுநாள் வரை சொல்லி கொண்டிருந்தவற்றிற்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தி ஹிந்துடைய தலையங்கம் எழுதியிருப்பது மாதிரி த பவர் டு பர்டன் அப்படின்னு எழுதினதில் இவருடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி முஃப்தி முகமது இது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய ஃபேஸ் சேவிங், தங்களுடைய அந்த முகமதிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்குமான அரசியலில் தான் ஈடுபடுகிறார்களே தவிர எதிர்க்கட்சிகளும் அதில் உள்ளடக்கம். இந்த பிரச்சனையுடைய ஆழமான உண்மை என்ன, அவர் பிரிவினைவாதம்னு சொல்வது என்ன, இது எப்படி நம்ம எதிர்கொண்டாகணும்? இப்போது காஷ்மீர் பிரச்சனை பற்றி எதிர்க்கட்சிகளும் உள்ளடக்கம்னா எதிர்க்கட்சிகளும் அது மாதிரி ஒரு அரசியல் தான் பண்றாங்க. அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை வெளிப்படுத்தணும். காஷ்மீர் வந்து தன்னியல்பாக இந்தியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். ஒரு இந்தியனாக, இன்னும் சொல்ல போனால் இந்திய நாட்டின் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவராக எங்களுடைய பார்வை என்னன்னு பார்த்தா, காஷ்மீர் இந்தியாவிலிருந்து ஒரு பிரிக்க முடியாம. நேற்று கூட அங்கிருந்து ஒரு தலைவர் சொல்றாரு, அது சர்ச்சைக்குரிய பகுதி தான், இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது காஷ்மீரிகளுடைய பார்வை, அது காஷ்மீர்களுடைய பார்வை, அது நம்முடைய பார்வை. அது இணைந்திருக்க வேண்டும். அது வன்முறையின் காரணமாக இணைந்திருக்காமல் அவருடைய உள்ளார்ந்த உணர்வின் காரணமாக நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளப்பாடு, நிலைப்பாடு. ஆனால் இந்த பிரச்சனையில குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் இவர்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்க. பிடி முஃப்தி முகமது சயீதை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு கடந்த காலத்தில் வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் வந்து இதுக்காக தனிப்பட்ட அரசு உத்தரவு ஜீவோ எதுவும் போடலை. அந்த அரசாணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அதை படித்து பார்த்தோம். அரசியல் கைதிகள் மீது தனிப்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இல்லாத போது அவர்களை விடுதலை செய்யலாம். இதை தான் அங்களுடைய டிஜிபி கே ராஜேந்திரகுமார் டியூ லீகல் ப்ராசஸ் படி தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வரும்பொழுது இந்த உத்தரவை போட்டிருக்குது. இவர் மீதான குற்ற வழக்குகள் வந்து 6 முறை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு ஜாமீன் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இதில் இந்த அங்கே இருக்கிற ஆப்ஸ்பா மாதிரி இன்னொரு சட்டம், பப்ளிக் சேஃப்டி ஆக்ட், PSA, அந்த சட்டத்தை மனித உரிமை ஆர்வலர்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்னா, எந்த குற்றமும் இல்லாமல் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலேயே ஒருவரை 2 ஆண்டு சிறையில் வைக்க முடியும் என்று அந்த சட்டத்தினுடைய விதிமுறைகள் சொல்கின்றன. இதுலாம் பின்னணி இருக்குது. வெளியே கொண்டு வரும்போது தி ஹிந்து தலையங்கம் சொல்வது மாதிரி அப்சல் குருவை எப்படி எந்த யோசனையும் இல்லாமல் தூக்கில் போட்டீங்களோ அது மாதிரி எந்த யோசனையும் இல்லாமல் வெளிக்கொண்டு வராமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது இப்போ நான் என்ன நினைத்தமோ அதுதான் இதில் அவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஆலம் சொல்றாரு, இது வந்து மாநில அரசுக்கும் எனக்கும் ஒரு டீலும் இல்லை, மாநில அரசு எனக்காக எந்த சலுகையும் காட்டவும் இல்லை, இது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக என்ன வெளியே விட்டுருக்காங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலே நான் வந்து உள்ளே போகிறேன் வெளியில் வரேன் அப்படின்னு தான் இருக்கிறேன், அது நீதிமன்றத்தினுடைய வலியுறுத்தல் காரணமாகத்தான் என்னை விடுதலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பேட்டியும் இன்றைக்கு நாளிதழ்களில் வந்திருக்குது. இல்லை, இப்போ இது அப்படி மட்டுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படின்னா வந்து ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் வந்து அவரோட ரிலீஸ் அப்ஜெக்ட் பண்ணாரா பண்ணலையான்னு நமக்கு தெரியல. இல்லை, கடந்த காலத்தில் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இவரை வெளியில விட திரும்பவும் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப இவங்க பண்றதுக்கு தயாராக இல்லை. புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது வந்து அவரு பேட்டி கொடுத்த மாதிரி வெறும் இது ஜுடிஷியல் ஆக்டிவிட்டி தான். இப்ப பாகிஸ்தான்ல இந்த லக்வியை யாரையோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது அப்ப கவர்மெண்ட் வச்ச வாதமும் இதுதான், நாங்க ஒன்றும் பண்ணல, வி காட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இது அரசாங்கங்கள் வழக்கமா தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய விஷயம். 2 விஷயங்களை நம்ம இதுல பார்க்கணும். ஒன்னு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜம்மு காஷ்மீரோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவருடைய விடுதலையை எதிர்த்தாரா இல்லையா ஒன்று. 2வது, அப்படி ஒருவேளை அவர் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஏன் ரீஅரெஸ்ட் பண்ணலன்ற ஒரு கொஸ்டின் வருது. இதுல சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் மூவ். இந்த 8 நாள் கூட முடியல, இன்னும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, 2 பக்கமும் டயமெட்ரிக்கலி அப்போசிட்டான பார்ட்டிஸ் வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஒரு கேலி கூத்தின் உச்சகட்டம். தன்னுடைய வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காகவும் பொலிட்டிக்கலா தனக்கு டியரா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எதையுமே தான் கைவிடவில்லை என்பதை எடுத்த எடுப்பிலே ஒரு முதல் 1 மாதம் 2 மாதங்களுக்குள்ளேயே வந்து நிரூபித்து விட வேண்டும் என்று முஃப்தி விரும்புகிறார். ஏன்னா காலம் கடந்தனா அவரால் செய்ய முடியாது. இதனால ஒரு பொலிட்டிக்கல் அப்மன்ஷிப்புக்கு அவர் செய்கிறார். இன்னொன்னு சொல்றாங்க, பிடிபியில் இப்போ என்ன பேசுறாங்களா, நீ வந்து கர்வாபசி எல்லாம் பேசுற, நீ உன்னோட நான் சேர்ந்திருக்கேன், உன்னோட பேர்டனை நான் எடுத்துக்கிறேன், என்னோட பேர்டனை நீ எடுத்துக்கோ. ஆகவே இது வந்து 2 பக்கமும் 2 துருவங்களாக இருக்கக்கூடிய குறுகிய நலன் சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதுதான் இப்போ நடக்குதுங்க.
இதுல வந்து பிஜேபிக்கு மாநில அரசு விடுதலை செய்கிறது, முதலமைச்சர் முஃப்தி முகமது சையது விடுதலை செய்கிறாருன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க மாநில அரசு விடுதலை செய்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கான கூட்டு பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சி. நிச்சயமாக. அப்புறம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுதான் இப்ப அவங்களோட சிக்கல. இப்ப அமைச்சரவை முடிவு என்பது கூட்டு முடிவு. ஒரு அமைச்சர் ஒரு தப்பு செஞ்சாலும் நல்லது பண்ணாலும் அதற்கான மொத்த முடிவும் நல்லது கெட்டது எல்லாமே அமைச்சரவைத்தான் சாரும். அது இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து ஒன்று இவர்கள் வெளியே வர வேண்டும் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ள இருந்துகிட்டே நீங்க அதை எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் வெளியில வரணும்? இப்ப ஹாஜாகனி வந்து அதை வந்து நல்லெண்ண நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி முஃப்தி முகமது சையத் எடுக்கிறதுனுடைய ஒரு பகுதியாக இதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் வருது. நீதிமன்றத்தினுடைய வலியுறுத்தல் காரணமாக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி முஃப்தி முகமது சையத் சொல்றத பாரதிய ஜனதா கட்சி கருத்தளவில் ஏற்றுக்கொண்டாலும் ஆமா நீதிமன்றம் தான் வெளியே விட சொல்லிச்சு, நாங்க ஒன்றும் பண்ணலைன்னாவது சொல்லணும். ஆனா அதுவும் சொல்லல. அவர் வந்து விடுதலை செய்தது தேச விரோத செயல்னு சொல்றாங்க, அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நடவடிக்கை எதுவும் இல்லை, தொடருவோன்றாங்க. இது தொடராது, இது அன்டெனபிள். இது எனக்கு நேற்று இரவுலேருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபிக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒப்பீனியன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த விடுதலையோட நிற்க போகிறதில்ல, இன்னும் 12 பேர் அவங்க லிஸ்ட்டில் இருக்காங்கன்றாங்க. இதை தொடர்ச்சியாக ஒரு விடுதலை செய்கிறாங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபியால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் இன்னொன்றும் பார்க்கணும், நீங்கள் எவ்வளோ இவங்களுடைய வாக்கு வங்கி என்பது என்ன? இப்போ பிஜேபியோட வாக்கு வங்கி என்பது வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு ரீஜனில் தான் இருந்திருக்குது, உங்களுக்கு வந்து காஷ்மீரில் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த வாக்கு வங்கியையும் இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழல் அவங்களுக்கு உருவாகிடும். இன்னொன்று சிஎம்பியில் வந்து இது இல்லைன்றது வந்து இது வந்து கிளாஸில் ஆஃப் கிளாஸ் இருக்குன்ற மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஃப் தண்ணி இருக்குன்றாங்க, ஆஃப்ல இல்லைன்றாங்க. அதே தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து சிஎம்பியில் சொல்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்றாங்க. எப்படி பார்த்தாலும் இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா சார், இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து இவங்க வந்து பிடிபி வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. எடுத்தெடுப்புலையே அவங்க நாங்கள் தான் செய்ய போகிறோம் எல்லாத்தையும்ன்றதை நிரூபிக்க விரும்புகிறாங்க. இவங்க வந்து அது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். அது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்வையாளர்களும் எழுதக்கூடிய விஷயம் வந்து தேவ் டேக்கன் அ பேக் அப்படின்றாங்க. அவங்க வந்து அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாத திடீர் தாக்குதல் அவர் தொடுத்திருக்காரு. இவர் கடந்த காலத்தில் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது, அவருடைய 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய மகள் டாக்டர் ருபையா சையத் அவர்கள் கடத்தப்பட்ட போது நடந்த சம்பவங்கள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் முஃப்தியோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுதான் அவங்க போய் கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க. அப்போ அதற்கான விலையை அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ருபையா செய்து கடத்தப்பட்ட போது விபி சிங் விடுதலை செய்தார், ஆனால் மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது அது மாதிரி இப்போ மீண்டும் கைது செய்தல் என்பது ஒரு சட்டப்படியான நடவடிக்கையாக இருக்கணும். நான் இதில் பார்ப்பது பிரிவினைவாதிகளை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நாடு முழுவதும் நடந்தாக வேண்டும் அல்லவா? பிரிவினைவாதம் என்பது என்ன? இடத்தை பிரிப்பது மட்டுமே பிரிவினைவாதம் அல்ல. காஷ்மீரை நாங்கள் தனிநாடாக கருதுகிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கருத்து. அதை வந்து நீங்கள் பிரிவினைவாதம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வரலாறுக்குள்ளே போகணும். மக்களை சாதியினாலும் மதத்தாலும் வெறுப்பு அரசியலாலும் கூறு போடுவதும் பிரிவினைவாதம் தானே. அப்படி செய்பவர்களுக்கு சிறையில் அடைப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்குதா? பிரிவினைவாதிகள் எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் எந்த வடிவத்தில் பிரிவினைவாதத்தை தூண்டினாலும் வெறுப்பு அரசியலை தூண்டினாலும் அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இப்போது என்ன சொல்றாங்க, இந்த பாபர் மசூதி விஷயத்தில் கூட நாங்கள் மக்காவில் கோவில் கட்டுவோம் என்று பேசுறார். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை என்ன என்பது ஒன்றும் தெரியவில்லை. அது மாதிரி இந்த பதவியேற்ற பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்பிக்கள் உமிழ்ந்திருக்கின்ற வெறுப்பு அரசியலான கருத்து நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்பல. அவ்வளவு மோசமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். யார் மீது இந்த நடவடிக்கையும் எடுக்கலையே அவர்கள். அந்த பிரிவினைவாதத்தை எல்லாம் நீங்க சேர்த்து வைத்து பாருங்கள். பிரிவினைவாதம் என்பதை ஒரு இடம் சார்ந்த, நீங்க தான் டெரிட்டோரியல் நேஷனலிசம் கிடையாது. வாதத்துக்காக நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் ஒரு சில விஷயங்களை நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்காக வேறு சில விஷயங்கள்ல பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற நிலைக்கு போக முடியுமா? இல்ல, பிரிவினைவாதம் என்பதற்கு ஒரு வரையறையை நீங்க சொல்லிடுங்க. அது நாட்டினுடைய அவர் என்ன கேட்கிறாருன்னா, இன்றைக்கு நீங்க தமிழ்ல சொல்றதுனால பிரிவினைவாதம்னு சொல்றீங்க, செப்பரேட்டிசம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது டெரிட்டோரியல் செப்பரேட்டிசம் மட்டும் தான் குறிக்குது. இல்ல, டெரிட்டோரியல் செப்பரேட்டிசம் என்பது அங்கே குறித்தாலும் வெறுப்பு அரசியலும் இது மாதிரி சங்க பரிவாரங்கள் விதைக்கக்கூடிய அரசியலும் வேற எங்க கொண்டு போய் விடும்? ஒரு நாட்டுக்குள்ள பல கூறுகளாக மக்களை பிரிய வைத்து விடும். ஆகவே நீங்க வந்து அதனுடைய விளைவு என்னன்னு தான் பார்க்கணும். அது இடப்பிரிவினையோ இதயங்கள் மத்தியிலான பிரிவினையோ அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுங்கள். நீங்க அவரை சிறையில் அடைக்க வேண்டும் சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய நாளிதழ் தி ஹிந்து என்ன சொல்லுது, நீங்க இதை வெளியிட்டது கவனமாக செய்ய வேண்டிய நடவடிக்கை, ஆனால் நல்லிணக்கத்தை நோக்கி நீங்கள் இருக்கவில்லை என்றால் அதை நீங்கள் செய்தது அர்த்தமற்றதாகிவிடும் என்று சொல்றாங்க. இப்பொழுது சிறையில் இட்டுத்தான்
பிரிவினைவாதத்தை நசுக்க முடியும் என்ற நிலைமைக்கு போனால் அது இத்தனை ஆண்டு காலமாக நசுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஹிந்து சொல்ற மாதிரி நல்லெண்ண நடவடிக்கையில அல்லது மாநிலத்தில் இணக்கமான சூழலை ஏற்படுத்த, அமைதியை நிலைநாட்ட இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை பேச வேண்டியது இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னா இவரையும் வெளியில அனுப்பணும், இவரோடையும் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மாநில அரசு சொல்லுது. இது காஷ்மீர் மக்கள் மத்தியில இது நல்லெண்ண நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, நம் பிற மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் இது ஒரு பிரிவினைவாதிக்கு கொடுக்கப்பட்ட சலுகையாக பார்க்கப்படும். இரண்டுலயுமே பாஜகவுக்கு ரோல் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா ரோல் இருக்கு. அவங்க தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இப்ப இவர் ஹாஜா சார் சொல்றதுல நான் பெரிய அளவில் விவாதிக்க விரும்பல, ஏன்னா அதற்கான நேரம் இங்க கிடையாது நமக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல காஷ்மீர் இஸ் அ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான். நமக்கு புரிஞ்சா நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி, ஏன்னா யூஎன்ல இருக்குது மேட்டர் அது. இப்ப இவங்க பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க, 370 பத்தி நாடு பூரா பேசுறவங்க அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோலயே அவங்க அதை பிரஸ்தாபிக்கல. முக்கியமான கருத்து அதையே அவங்க அப்ப வாக்கு வங்கி அரசுல தான் நீங்க பண்ணிருக்கீங்க. எப்படியாவது உங்களுக்கு அங்க ஆட்சியை பிடிக்கணும். 67 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பவர் அதிகாரத்தை சுவைப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்க போய் உக்காந்துட்டீங்க. அதற்கான விலையைத்தான் நீங்கள் இங்க கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் நீங்க பிரிவினைவாதிகள் ஒரே காரணத்துக்கோசரம் நீங்க ஜெயிலே வைப்பீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ஜெயில வைப்பீங்க? அது இருக்குது. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், ஒரு நியூ கவர்மெண்ட் வந்திருக்குது, ஒரு நியூ ஹோப் இருக்குது, ஒரு 6 மாசம் ஹனிமூன் பீரியடு. அதுல ஒரு 10 நாள் முடியறதுக்குள்ளேயே 2 கட்சிகளும் 2 திசையில போறாங்கன்னா அது விளங்காது. அந்த கூட்டணி ரொம்ப நாள் நீடிக்காதாங்க. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமான விளைவுகளாக இருக்கும். அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப மறுபடியும் நீங்க எலெக்ஷனுக்கு போவீங்க, மறுபடியும் அவங்க அதிகமா ஜெயிச்சாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? கலைப்பீங்களா? அப்ப எத்தனை தடவை கலைப்பீங்க? ஆகவே இது நான் இதை பொலிட்டிக்கலா மட்டுமே தான் நான் பாக்குறேன். பிடிபி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, பிஜேபியால அதை சமாளிக்க முடியல. ஏற்கனவே 6 ஆண்டுகளும் அவர்தான் சிஎம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கொடுத்து எழுதி வச்சிட்டாங்க. அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க. அதை அவர் எடுத்த எடுப்பிலேயே தன்னோட கெயின்ஸை ஏர்லி கெயின்ஸ் சொல்லுவாங்க, ஏர்லி கெயின்ஸை கன்சாலிடேட் பண்ண விரும்புறாரு அவர். இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், இதே இந்த விடுதலை எல்லாம் ஒரு 3 மாதங்கள் கழித்து 6 மாதங்கள் கழித்து அவர் பண்ணாருன்னா இவங்களுக்கு அப்ப ஹேண்டில் பண்றது கூட ஈஸியா இருக்கலாம். இப்ப எடுத்த எடுப்பிலே பண்ணும்போது இவங்களால இப்ப என்ன செய்யறதுன்னு புரியல. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல catch 22 சிச்சுவேஷன் வாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. உடனே இவங்களால கூட்டணி விட்டு வெளியில வர முடியாது. நீங்க அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க இந்த முடிவுகளுக்கு அதாவது அவங்க ரொம்ப அதிர்ச்சியான முடிவு தான் இது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை செய்வார்னு அவங்க எதிர்பார்க்கல. கண்டிப்பா எடுத்த எடுப்புல இத்தனையும் செஞ்சிருவார் அவர். இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு ஒரு அதிரடி நடவடிக்கைகளை அவர் எடுப்பார் என்று பிஜேபியின் அகில இந்திய தலைமை எதிர்பார்க்கவில்லை. வேற சிலதெல்லாம் செய்வார் நினைச்சாங்க, இந்த விஷயங்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் நடத்த முடியல, உங்களுக்கு அவ்வளவு சிக்கல் இருக்குது. அவர்கள் வசமாக சிக்கிக்கொள்ளக்கூடிய காலம் இது. பாஜக வாக்குக்காக அவர்கள் தங்களுடைய வாக்கை மாற்றி பேசுகிறார்கள். காஷ்மீர் பிரச்சனையில் ஐயா மணி அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான கருத்து, அவருடைய தேசிய செயல் திட்ட அறிக்கையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 370 பற்றி பேசினாங்க. ஆனால் காஷ்மீரில் எங்க பேசணுமோ அங்க பேசல, பேசல. எங்கு பேச வேண்டுமோ அங்க அதை மறைக்கிறார்கள். அப்சா இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவோம்னு அங்க பேசுறாங்க. அப்போ அப்சா ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்க வேண்டும்னு மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை கொடுக்கும்போது அது ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையா பார்க்கப்படுது. ஆனால் பாஜக தேர்தலில் அதை பற்றி என்ன சொல்கிறது? அது இல்லாத அளவுக்கு இங்கே நாங்கள் சமாதானத்தை கொண்டு வருவோம் சொல்றாங்களே தவிர அந்த சட்டத்தை பற்றி தங்களுடைய கருத்தை நேரடியாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்பொழுது பாருங்களேன், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் இருந்தது, இடித்து பள்ளிவாசல் கட்டினாதுங்கிறது இவங்களுடைய பேச்சு பிரச்சாரங்களை இந்தியாவில் சொல்றாங்க. கண் முன்னால இத்தனை கோயில்கள் இலங்கையில் இடிக்கப்பட்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்கே நேற்று சொல்றாரு, இவருக்கு கண்டனம் தெரிவிக்க முடியல. பாருங்க, ஒரு பக்தி உள்ள இந்துக்கு கோவில் எங்க இருந்தாலும் அதை வணங்கக்கூடியவனா தான் இருப்பானே தவிர இது நம்ம ஊர்ல இருக்கிறதா எதிர் ஊர்ல உள்ளதான் பார்க்கல. இலங்கையில் இவ்வளவு சம்பவங்கள் கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, அதை கண்டிக்க முடியாத நிலைமையில தான் இந்திய நாட்டில் இந்துக்கள் நலன் என்று பேசக்கூடிய பாஜகவுடைய நிலைமை இருக்கிறது. இவர்கள் அம்பலப்படுகின்ற காலம் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நேற்று நாடாளுமன்றத்தில் வேணுகோபால் பேசும்போது மாநிலங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிரிவினைவாதிகளை விடுதலை செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் கூட்டணி அரசிலிருந்து பாஜக வெளியேறி மறு தேர்தலை நடத்த வேண்டும் கேட்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்ட் இவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு புரியல எனக்கு. சம்பந்தமே இல்லாம இருக்குது. ஒரு மாநில கட்சி, அதுவும் மோடி எழுத்தெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழல்ல இவங்க பேசுறாங்கன்றதே எனக்கு நீங்க சொல்ற தகவல் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியுமான்னு தெரியல. நான் இதை இப்படி பாக்குறேன், இது முதல் கோணல் முற்றும் கோணல் ஒன்று. இரண்டாவது, மோடியுடைய
இந்த சோகால்டு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால் இது. அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இருந்த அந்த லெகசி மோடிக்கு இருக்குதே, அவர் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல ஒரு கூட்டணி சர்க்காரை நிறுவிட்டாருன்னாங்க. இல்ல, இப்ப எடுத்தெடுப்புல சிக்கல் வந்திருக்குது. வாஜ்பாய் சந்திக்காத மிகப்பெரிய சவாலை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி முடிவெடுத்தாலும் அவருக்கு சிக்கல் தான் வரப்போகுது. அதுல தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநில அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அகில இந்திய முக்கியத்துவத்தை பற்றிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.